இன்னைக்கு இந்த துனியா விட்டு பிரிந்து விட்டார். இந்த மரணம் இவருக்கு மட்டும் உரியதான்னு கேட்டா ஒருபோதும் கிடையாது. இங்கே நிற்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் நிச்சயமாக ஒரு நாள் இதை சுவைத்தே தீர வேண்டும். வல்ல ரஹ்மான் திருக்குரானில் சொல்லுகிறான், ஒட்டுமொத்த துனியாவை படைத்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளை படைத்துவிட்டு இறுதியாக மனித குலத்தை படைத்தேன், படைப்புகளிலே சிறந்த படைப்பாக மனித குலத்தை படைத்தேன்னு சொல்லிட்டு தன்னுடைய திருமறையில பல இடங்கள்ல சுட்டி காட்டுகிறான். உங்களில் யார் சிறந்த அமல்களை செய்யக்கூடியவர், அமல்கள் நற்காரியங்களை செய்யக்கூடியவர் என்பதை அறிவதற்காக உங்களுக்கு மரணத்தையும் வாழ்க்கையையும் நாம் கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறான். மரணத்தை முன்னாக சொல்லுகிறான். இந்த மரணம் இவருக்கு நன்மையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா, இவருக்கு அதுல படிப்பினை கொடுக்குமான்னு கேட்டா படிப்பினை அவர் கொடுக்காது. இந்த மரணம் சுத்தி இருக்கக்கூடிய நமக்கு படிப்பினை கொடுக்கும். அவர் சென்று விட்டார், அவருடைய துனியாவுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. இன்னைக்கு அவருடைய இங்க இருக்கக்கூடிய எத்தனை மனிதர்களும் நம்மளுடைய 40 அடி எடுத்து விட்டு நம்ம போயிட்டோம்னா நம்மளுடைய செருப்போசிகள் கேட்காத நிலையில அவர்களுக்கு மலக்குமார்கள் வந்து அவர்களுடைய கேள்வி கணக்கை கேட்பான். வல்ல ரஹ்மான் தன்னுடைய திருமறையில ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், எந்த மரணத்தை கண்டு நீங்கள் வெறுண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை வந்து சந்தித்தே தீரும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம துனியாவில் பிறக்கப்பட்டிருக்கிறோம், நாம பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும், கோடி கோடியா காசு சேர்க்கணும், மாளிகை வீடுகளை கட்டணும், பொருளாதாரத்தை அப்படி பண்ணணும், பிள்ளைகளை அப்படி படிக்க வைக்கணும், பெரிய உயர்ந்த வேலைகளை படிக்க வைக்கணும், வேலை பார்க்க வைக்கணும் நம்ம நினைக்கிறோம். அது ஒரு மனிதனோட செட்டில்மெண்ட் கிடையாது. நிச்சயமாக எல்லாம் அழிந்து போகக்கூடியது. மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்நாளை கழிக்கிறான் என்பதுதான் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயம். அந்த வாழ்நாளுடைய அத்தனை ஒட்டுமொத்த கழிப்பையும் இந்த குழிக்குள்ள அவர்களுக்கு கேட்கப்படும் கேள்வியில அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளை சுத்தி பார்க்கக்கூடிய விஷயங்கள் எத்தனை அனாச்சாரங்கள், எத்தனை போட்டி பொறாமைகள், எத்தனை சண்டைகள் சச்சரவுகள். எதற்காக? ஒரு மனுஷன் மௌத்தாயிட்டான், அந்த சண்டை சச்சரவு அத்தனை முடிஞ்சு போச்சு. வாழக்கூடிய வாழ்நாள்ல ஒற்றுமையா வாழ்வதற்கு நமக்கு இங்க தகுதி கிடையாது. ஆனா மரணத்துக்கு முன்பு ஐயோ அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும், நான் அவருக்காக வாரேன்னு வந்து பிரயோஜனம் இருக்கா? நிச்சயமா சிந்திச்சு பார்க்கணும். இந்த மரணத்துல நமக்கு படிப்பினை இருக்கு. இன்னைக்கு நாம நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம், அடுத்த நிமிஷம் நான் இருப்பனா, நாளைக்கு என்னுடைய மரணத்திற்கு நீங்கள் வந்தாகணும், உங்களுடைய மரணத்திற்கு நான் இருந்தா நான் வந்தாகணும். அப்படிப்பட்ட மரணத்தை பத்தி நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சக மனிதர் ஒவ்வொரு நாளும் அன்றாட தொழுகையில மரணத்தை பத்தி அதிகமாக நினைவு கூர்ந்த ஒரு சக மனிதர். சரியா? அவர்களுடைய வாழ்க்கையில படிப்பினை நமக்கு எடுக்கணும். இன்னைக்கு நாம வெறும் சும்மா நம்ம இருந்த ஒருவர் இறந்துட்டாரு, அவர் இறுதி சடங்குல போய் கலந்துட்டோம் அப்படின்னு